கத்தரி பரிசுத்தம் ஸ்தோத்திரம். நேரத்தில் கத்தரி சமற்றவங்க ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வாரோ அப்படின்னு நிறைய பேர் நம்ம காத்திருப்போம். துக்கத்தில் இருப்போம், துயரத்தில் இருப்போம். இன்னொன்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருப்போம். நம்ம என்னென்னா ஆண்டவருக்கு நியாயம் செய்யணும். நான் எவ்வளோ நாளாக கஷ்டப்படுறேன், எவ்வளோ கண்ணீரில் இருக்கிறேன், ஏன் எனக்கு ஒரு பெரிய போராட்டம்னு சொல்லுவோம். இதை குறித்து ஆண்டவர்கிட்ட சில அவங்களுக்கு பிரச்சனை வந்து ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த மெசேஜை கொடுத்தாரு இந்த நேரத்தில். அதனால் இந்த மெசேஜ் எடுக்கணும்னு கருத்து ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடணும். முதல்ல வந்து ஒரு வசனத்தை வாசித்து நான் பாட்டு பாடலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். மெசேஜுக்காக எடுத்துக்கிட்டது 7வது வசனம். ದೇವರಾದರೂ ಕೊಂಡವರು ಆತನಿಗೆ ಹಗಲು ರಾತ್ರಿ ಮೊರೆಯಿಡುವವರಲ್ಲಿ ಆತನು ಅವರ ವಿಷಯದಲ್ಲಿ ತಡ ಮಾಡಿದರೂ ಅವರ ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸದೆ ಇರುವೆನು. ಅವರಿಗೆ ಬೇಗ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವೆನೆಂದು ನಿಮಗೆ ಇರುತ್ತೇನೆ. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோர்ந்து போகாம 3 காரியத்தை குறித்து நம்ம சொல்றோம். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நமக்கு சோர்வு வராமல் இருக்கிறது எல்லாருக்குமே பிரச்சனை வருது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்தது ராத்திரி பகலும் ஒரு காரியத்தை நமக்கு பிரச்சனை வந்துட்டு நினைச்சது ராத்திரி பகலும் புலம்பிகிட்டே இருப்போம் நம்ம. ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி, ஏன் ஆண்டவரே இப்படின்னு ஆண்டவர் ஆயிரத்துக்கு கொச்சி கேட்போம். அப்போ ஆண்டவர் தான் இரவும் பகலும் என்னை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுடைய விஷயத்த நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனா? ஏன்னா ராத்திரி போல என்ன தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இருக்கீங்க. கூப்பிட்ற இன்னொரு காரியம், ராத்திரி போல கூப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ என்னத்தை கடவுள் அப்படி சொல்ற ஆண்டவர் என்ன சொல்ற? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வாரா? நிறைய பேர் புலம்புறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் கண்டுபிடுறாங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்றாங்க. ஆனா யாருக்கு அந்த நியாயம் செய்வேன்னு சொல்றாரு தெரியுமா? அவருக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அதை கரெக்டா 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை சொல்றேன். இரவு பகலும் தமிழுக்கு கூப்பிடுகிறாய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில். அடுத்த காரியத்திலே ரொம்ப கஷ்டம். நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவருக்கு நியாயம் செய்ய மாட்டாங்க. உடனே நம்ம கேட்க வேண்டியது, நம்ம தான் அழுதுட்டு உட்காந்துருக்கோமே ராத்திரி பகலுமா. எத்தனை பேர் கண்ணீர் விடுறோம். நானும் எவ்வளோ வருஷமா அந்த காரியத்தை கேட்குறேன்னு எழுதுறேன். சொல்லுவாங்க, எங்கள் தான் சொன்னாங்க, நான் ஒரு வீடு 40 வருஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன்டா அப்படின்வாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அப்புறம் ஒரு என்ன சுற்றிட்டே கொண்டிருக்கே வாடகை போயிட்டு கொண்டு பிரச்சனை கேட்பாங்க. அப்படி நைட் அண்ட் டே சொல்கிறது. அது நீடிய பொருள்முறை இது எப்போ தருவார், எப்போ தருவார் காத்திருக்கு. எவ்வளோ பயங்கரமான கஷ்டம். நல்லா பாருங்க, வெயிட்டிங் பீரியடுகள் ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம கிடைக்குதோ கிடைக்கலையோ கிடைக்குதோ கிடைக்கலோன்னு இருக்கு. வேற அடுத்து உங்களை தருவை விடு என்னங்க, எப்போ தருவீங்க ஆண்டவரே, எப்போ தருவீங்க ஆண்டவரே. அது எவ்வளோ பெரிய பயங்கரமான சூழ்நிலைன்னா அந்த வழியில் கடந்து போகிறவங்களுக்கு தான் பயங்கர கஷ்டமாக இருக்கும். கொடுப்பேன்னு சொல்கிறீங்க ஆனால் தரலையே, கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, எப்போ கொடுப்பீங்க ஆண்டவரே, எப்போ எப்போ பார்ப்போம். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதுதானே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தை நீடிய பொழுது ஆனால் நியாயம் செஞ்சே செய்வேன்றார். முடிவு முக்கியம் நமக்கு. நியாயம் அதை இருக்கிறார் சீக்கிரத்திலே. அவரை பொறுத்தவரை சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தவரை சீக்கிரம் நாளைக்கு தான். இன்னைக்கு நடந்த நாளைக்கு இல்லை, இன்னைக்கு காரணம் சாயங்காலம் சீக்கிரம். ஆனால் அவருக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன்றார். சரி, இப்போ நம்ம கேட்கும் போது ஆண்டவர் சொன்னீங்களே, நம்ம என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்களோட பேசுங்க. இந்த வசனத்தை ஆண்டவர்களுக்கு பேச்சு கொடுக்கறதுக்காக ஒரு பாட்டுப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்த
என் வாழ்க்கை தொலைந்து போகுமே, என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. இரண்டாவது, உம் வார்த்தையாலே கடல் தலை குனிந்தது, உம் வார்த்தையாலே காற்று திரும்பி போனது, உம் வார்த்தையாலே கடல் தலை குனிந்தது, உம் வார்த்தையாலே காற்று திரும்பி போனது, அவைகளோடு பேசி நீரே என்னோடு பேச மாட்டீரோ, அவைகளோடு பேசி நீரே என்னோடு பேச மாட்டீரோ, என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை தொலைந்து போகுமே, என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. ஹalleluya. இயேசுப்பா ஆண்டவரே, நீங்க பேசுற எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செஞ்சு போகும் ஆண்டவரே. இயேசுப்பா நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசினாதாப்பா எங்களுக்கு தைரியம் வரும், நீங்க பேசினாதாப்பா எங்க வாழ்க்கையில நியாயம் கிடைக்கும். இயேசுப்பா நீங்க பேசினாதாப்பா கர்த்தாவே இயேசுப்பா எங்களுக்கு கர்த்தாவே சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும்பா. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க சுவாமி, எங்களை வாங்க இயேசுப்பா, நீங்க வந்து பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. நியாயத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைக்கு பேசுங்கப்பா, தன் வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைக்கு நீங்க பேசுங்கப்பா. தன் கஷ்டத்தை இயேசுப்பா, கண்ணீர்ல கர்த்தாவே இயேசுப்பா இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுனா தப்பா நடக்கும் சுவாமி, நீங்க பேசுங்கப்பா. பசுத்தாவியானவரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கப்பா, இந்த வசனங்களோட நீங்களோட பேசுங்க ராஜா. அது மட்டும் இல்லை சுவாமி இயேசுப்பா, இது யார் யாருக்குள்ள கிரியை செய்ய நீங்க விரும்புறீங்களோப்பா அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சு இயேசுப்பா உடைய ஜெயத்தை நாங்கள் பெறணும் சுவாமி, உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதுன்னு சொல்லிக்கீங்கப்பா, நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு நீர் விரும்புகிறத செய்து விட்டு திரும்ப கிருபை செய்யுங்க. கண்ணீர்ல கஷ்டத்துல உபத்திரத்துல துக்கத்துல துன்பத்துல கிடக்கிற எல்லாருக்கும் பிரசங்கத்தை செய்யறோம் சுவாமி. உடைய செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாய் தேவனை பரிசுத்த ஆவியாரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்க என்ன சுவாமி பரிசுத்த ஆவி நீங்க பேசுங்க, நாங்க கேட்போம் சுவாமி, நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்போம். எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு சுவாமி. நீங்க பலப்படுத்துங்கப்பா, நீங்க பலப்படுத்துங்க சுவாமி, நீங்களே நடத்துங்க, அப்படியே நடத்துங்க. இதை தேவனை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் வேண்டிக் கொள்கிறாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. praise the Lord. Praise God. சில வேளையில் சில காரியத்தில் நினைக்கும் போது நமக்கும் காத்திருக்கவங்களை நினைச்சும் போது கஷ்டமா இருக்கும். என் அங்கிள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் நீ பகலையும் தூங்க மாட்டேங்கிற, ராத்திரியும் தூங்க மாட்டேங்கிற, ஏன் இப்படியே முடிச்சு உட்காந்துட்டே கிடக்க சத்த மாட்டாங்க. நான் சொன்னேன், இந்த உலகத்தில் பார்க்கும்போது, நம்ம சொந்தத்தில் பார்க்கும்போது, சபையில் பார்க்கும்போது எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கட்டி விடுறாங்க. ஆனால் நீ கடவுளை நல்லா வச்சுருக்கிறாரு. அப்போ ஏன் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறது தானே? எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வரல. நான் இப்போ டெய்லி வந்து சர்ச்சில் வந்துட்டு நம்ம தேசத்துக்காக நமக்காகவே ஜெபிக்கிறோம். நம்ம சமைக்கிற தேசத்துக்காக ஜெபிக்கிற தேசத்தில் அதை போட்டுட்டு எத்தனை பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டில் அது இந்தியாவுக்கு எவ்வளோ பேர், கர்நாடகத்தில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ எத்தனை இடத்துல கிறிஸ்டின்ஸில் 1% தான் இருக்கிறாங்க,
2% இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த உலகத்தை ஆண்டவரே எங்களை இந்த நாராயணத்துக்கு கொண்டு வந்தீங்க, அவங்க எல்லாம் நல்லா பண்ண சாப்பாடு. இந்த வாரம் வந்தனால கொஞ்சம் மோஷன் ஆகி போச்சு. எனக்கு துக்கத்தோடு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. அப்புறம் அந்த மெசேஜ் வரும்போது நீங்கள் நியாயம் செய்யாமல் இருப்பேனோன்னு கேட்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் செய்ய மாட்டேன்னா உனக்கு அப்படி கேட்குற கேள்வி தான் நம்மளை பார்த்து. அப்போ அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஆண்டு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம கிட்ட நியாயம் செஞ்சே செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ கஷ்டம், இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டு சொல்கிறாரு, யாருக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரா? செய்வேன், ஆனால் யாருக்கு செய்வேன்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. பாருங்க 7ஆம் வசனத்தில் தேவன் திருப்பி 7ஆம் வசனம் வச்சிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையுடன் இருந்து அவருக்கு நியாயம் சொல்ல போறார். அப்போ ஆண்டவர் கேட்கறதுன்னா நீடிய பொறுமை. ஆண்டவர் போதும் ஆண்டவரே, இன்னும் நீங்க பொறுமையா இருக்காதீங்க ஆண்டவரே, சீக்கிரத்தில் உங்களுக்கு விடுதலை தாங்க. இன்னும் எவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா, இனிமேலும் எங்களை தாங்க முடியாது ஏசப்பா, நீங்கள் பொறுமையாக இருந்தது போதும் ஏசப்பா, சீக்கிரம். அடுத்த வருஷத்தை அப்படி சொல்லும்போது நினைச்சேன், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். ஃபஸ்ட்டில் அந்த போகிற வருஷத்தில் நீடிய பொறுமையாக இருக்கும்போது இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரை நாங்கள் காத்திருக்கணும், இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரை நாங்கள் இருக்கணும், இது சபையில் பார்க்கணும், எவ்வளோ பேருக்கு பிரச்சனை, கண்ணீர், போராட்டம், கஷ்டமாக இருக்கும். அவங்களெல்லாம் சொல்லும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை இருக்குது, அவங்களும் கேட்ட முழக்கங்களை விடுறதில்ல, வீட்லேயும் பிரச்சனையாக இருக்கு ஆண்டவரே, என்ன செய்கிறது? அப்பொழுது இன்னும் நீங்கள் நீடிய பொறுமைன்றீங்க, இன்னும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பீங்க? சீக்கிரம் ஆண்டவர் நியாயம் செய்வான். அடுத்த வருஷத்தே சொன்னார், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நான் நியாயம் செய்வேட்டார். அப்போ இந்த வருஷத்தை எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்டு ஆண்டவர் கொடுத்துருக்காரு நமக்கு. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணால் கண்டிப்பாக நடத்தியே நடத்துவார், செஞ்சே செய்வார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரணம் சரி விசுவாசம். அதாவது நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகக்கூடாது. அப்போ கற்றுக்க இரவு போல் கூப்பிடணும் ஆண்டவரை. ஆண்டவர் அது மாதிரி சொல்கிறார், நீங்கள் இரவு போல் கூப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக வருவேன். இப்போ நமக்கு தெரியும் ஆண்டவர் சத்தம் கொடுக்கலையே, நம்ம எவ்வளோ கண்ணீர் விடுறோம், எவ்வளோ அழுகிறோம், எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றுமே ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே, அதுக்கான இதே இல்லையே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைப்பேன், எப்படி நடக்கும்னே தெரியாது, நடக்கும் அவ்வளோதான். ஆண்டவர் காரியத்துக்கு நடக்கும், முடிஞ்சு வச்சு, அதுக்கு மேலே நம்ம யோசிக்கவே முடியாது. ஆனால் அது எப்படி நடக்கும், நடக்குது சாத்தியமே இல்லைன்னு சொன்னால் கூட நடக்கும். என் பிள்ளைக்கு மேரேஜுக்கு பேசும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, 7 வயசு இருக்கும்போது இவர் தான் அவளுக்கு பையன் மாப்பிள்ளைட்டார். என்ன ஆண்டவரே, அவள் 7 வயசு, அவர் 14 வயசு, இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்கிறார். எனக்கு ஆச்சரியமாச்சு, என்ன ஆண்டவரே இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் எப்படி நடக்கணும்? கடைசி வரைக்கும் நம்பிக்கை இல்லை. அப்புறம் பிள்ளைகள் வளர்ந்தாங்க, ஆளானாங்க, ஒருத்தருக்கே கூடி வந்துடுறாங்க. அது எப்படி நடக்கும்? கிழக்குக்கும் மேற்குக்கும் சம்மந்தம் வருதா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எப்படி ஒட்டாதோ அது போல இது நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் அக்காலத்து நடக்கும் நம்பு. அதுலேருந்து என்ன செய்ய, எந்த ஒரு காரியத்தையுமே ஆண்டு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி அதான் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கிள் என்னன்னா, ரீசெண்டாக ஒருத்தருக்கு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் சொன்னேன். நாங்கள் இதில் இருந்தோம், ஆய்வு ரோட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் டேங்கில் தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு. பக்கத்தில் ரொம்ப வந்து நாங்கள் ஒயிட் போட்டு சர்ச்சுக்கு போவோம். சண்டையான ஒயிட் போவோமா, அவங்க என் மூஞ்சில் முடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஹிந்துவில். அவங்க இவன் வெள்ளை சட்டை போட்டு போகிறான், இவன் மூஞ்சில் முடிச்சா நமக்கு விளக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போவோம், கதவை பூட்டிக்குவாங்க. அவங்க எப்போவுமே நாங்கள் வெளியில் வரையும் அவங்க கதவை பூட்டிக்குவாங்க. என்ன சொல்லுவேன், ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பேன். ஐயோ உங்கள்கிட்ட பேசக்கூடாது, உங்கள் மூஞ்சில் முடிச்சோன்னா எங்களுக்கு ஏதாவது விளங்காமல் போயிருந்தாங்க. ஓகே, எங்கிட்ட பேசாதீங்க, ஆனால் நாங்கள் சுதந்திரமாக இருப்போம், நாங்கள் வெளியில் வருவோம், நீங்கள் பூட்டிக்காங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை. கரெக்டாக ஒரு ஆச்சு அவங்க அப்படி இருந்தாங்க. அப்போ ஜோம் பண்ணோம். ஒரு தடவை இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய நிறைய சம்பவம் இருந்துச்சு. ஒரு காரியத்தை முடிச்சு, அது பயங்கர மிராக்கள், எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசம் நடக்குங்கிறது தான். தண்ணி தொட்டியில் மேலே வரைக்கும் டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. இப்போல்லாம் இப்படி லிவர் நம்ம ஆஃப் பண்ணுறோம், நமக்கு டேங்கெல்லாம் ஆஃப் பண்ணுறது. அந்த காலத்து இப்படி ரவுண்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? திருக்குமா இருக்கும், ஒரு மாதிரி திருக்குமா இருக்கும். அதான் அவங்க வீட்டில் தான் போட்டிருந்தாங்க. இந்த அம்மா ஃபுல்லாகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் மாட்டாங்க. ஐயோ டேங்க் ஃபுல்லாகிடுச்சு, தண்ணி ஓடுதுன்னு திருக்க நல்லா திருக்கிட்டாங்க. திருக்கினா அது பூட்டுறேன்ட்டு திறந்துட்டாங்க அவங்க. அது திறந்து டம்க்கு இப்படி
சுத்தத்தை உள்ளே விழுந்துச்சு, தொட்டிக்கு விழுந்துச்சு. அது 1.5 ஆழம் இருக்கும். ஆழம் ஒரு ஆழம் நம்ம உள்ளே நுழைய முடியாது, இப்போ கீழே எதுவும் எடுக்க முடியாது. ஐயோ இப்போ ஓடணும் வந்தால் கத்த போகிறாங்க, நம்மளை ஓடுற மாதிரி இருக்கிறாங்க, அவங்க வந்தால் கத்துவாங்களே. இப்போ என்ன செய்யுது, தண்ணி அரைஞ்சி உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. துச்சி என்ன செய்யுது, இப்போ நான் சொன்னேன் என்ன சிஸ்டர் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி திருக்கு விழுந்துருச்சு உள்ள, என்ன செய்யறதுல ஓடணுமா கத்துவாங்க. இப்போ தண்ணி நிறைஞ்சி ரோடெல்லாம் ஓடும், அது நிப்பாட்ட மாட்டாங்க இந்த ரோட்டில். அப்போ தண்ணி நினச்சி தெரில நாங்கள். சரி நான் சொன்னேன் எங்கள் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணட்டுமானே. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அது கிடச்சிச்சு. ஏன்னா நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல. அப்போ நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆர்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு இவங்களுக்குள்ள பயந்தான். ஆனாலும் தானே நான் எங்கள் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணட்டுமா அப்படின்னு. உங்கள் கடவுள்கிட்ட ஜோம்னா கிடச்சிருமா நாங்கள் சரி. இப்போ நீங்கள் அலையிலேயே சொல்லிட்டே இருப்பீங்களா கேட்டேன். உடனே சித்துக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அது எப்படி சொன்னால் வந்துருதான் நாங்கள். எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுவீங்களா உடனே அவங்க பிள்ளைங்கெல்லாம் கதாங்க ஏன் அப்படின்னு வந்து சுற்றி நின்றுட்டாங்க. அலையிலேயே சொல்கிறாங்க எஸ்எப்பா 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 ஞானத்தை கொடுங்க. அப்போ இதே மாதிரி சம்பவம் பைபிளில் நடந்திருக்குதுல்ல, நீ அதை செஞ்சு பாரு. நான் நினச்சேன் நீங்கள் ஒரு பெரிய கப்பு கொடுங்க, அந்த கப்பு கொடுத்து இப்படி செக்யூரிட்டி இப்படி எடுத்து எஸ்எப்பா எஸ்எப்பா சோத்திர 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 இப்படியே உள்ளே விட்டு ஜோமெண்ட் எந்தமா அப்படியே ஒட்டிக்கிச்சு அந்த கம்பில். அப்படியே எஸ்எப்பா எஸ்எப்பா சோத்திர சோத்திர அலையிலே அப்படியே வெளியே வந்து எடுத்து கொடுத்தோம். ஆனால் பைபிள் வச்சுருக்கே அது மிதந்துச்சின்னு போட்டிருக்குது. பைபிளில் ஒரு கம்பெடுத்து உள்ளே போடும்போது எலிசா வந்து ஒரு கம்பெடுத்து உள்ள போடுது, கோடாலி மேலே மிதந்துச்சு, அதை எடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. நான் நினச்சேன் அவங்களுக்கு மட்டும் மிதக்க வச்சிங்கல்ல, அப்போ இதை மிதக்க வைங்க உடனே. அந்த மிதக்கலை கம்பு வச்சு எடுக்கும்போது அப்படியே அந்த கம்போட ஒட்டிக்கிட்டு, அது இரும்பு இது உண்டு, அழகாக அப்படி ஒட்டிட்டு நீட்டாக அப்படி. எனக்கு ஆச்சரியமான காரியம் இது எப்படி நடக்குது. அப்போ கடவுளுடைய என்ன. அப்போ நம்ம ஒரே ஒரு காரியம் விசுவாசம் தான். நீங்கள் விசுவாசினா இந்த மலையவே பட்டி போடலாம். இப்போ ஆனால் விசுவாசிக்கிறவங்கள தான் ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்ற. அப்போ கர்த்தரை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இது எப்படி நடக்கும், அதெல்லாம் நான் பேச வேண்டியது இல்லை. அது எப்படி நடக்கும், அது எப்படி வரும், நம்ம கவலை இந்த மாதிரி அப்படியே எனக்கு வரணும். நான் கேட்பேன், எனக்கு எக்ஸாம் நடக்கிறேன், கொஸ்டின் ஆன்சர்லாம் கண்ணு முன்னாடி வரணும், வருதுல்ல கேட்கணும்ல, விசுவாசத்தோடு செஞ்சால் வருது. அதே மாதிரி விசுவாசத்தில் நம்ம வரும்போது நம்ம வாழ்க்கையை ஒரு அனுபவமாக மாற்றி தருவார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா முதல் பயணிகள் வந்து விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். கொஞ்சம் கூட சந்தேகப்படாதபடிக்கு இது எப்படி அது எப்படி இது முன்னால ஒரு இதே கொஸ்டின் எனக்கு ஓடிட்டே இருக்குதா, அது எப்படி அப்படின்னா எங்கள் தமிழோட கேட்பேன், அது எப்படி அத்தைன்னு சொல்லி நான் சொல்லுவேன், எப்படின்னா எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, எப்படியே நடக்கும். ஆனால் கர்த்தரால் முடியாது, கர்த்தரால் கூட ஒன்றுமே இல்லை. பாருங்க சரி, சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்மளுக்கு சொல்லித்தரேன். அதாவது கர்த்தருடைய மிராக்கிள் நம்ம வாழ்க்கை நடக்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். டியூட்டானமி உபாகமும் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமும் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். நம்ம வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும். 17:19 கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை அதிசயத்தை அற்புத நமக்கே நம்ப முடியாத விஷயத்தை செய்யணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்னென்ன செய்யணும். நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்யத்தக்கதாக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நீங்க செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுமா, பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ள. நியாயப்பிரமாணத்தை இந்த கட்டளையில கை கொண்டு செய்வதற்காக ஆண்டவருக்கு பயப்படுறதுக்காக நீங்க என்ன செய்யணும், கர்த்தர் சொன்ன வசனங்களை நீங்க என்ன செய்யணும், கட்டளைகளை கற்பனைகளை கர்த்தர் சித்தமான நெக்ஸ்ட் உங்களுக்கு கற்பனை என்ன கட்டளை என்ன நியாயப்பிரமாணம் என்ன பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து அவர் சொன்ன கட்டளை நியாயப்பிரமாணம் கற்பனை இருக்கல, சில காரியங்கள் நமக்கு தெரியும். நமக்கு எத்தனை காரியங்கள் தெரியுமோ நம்ம அந்த வார்த்தையை கீழ்படுகிறோமா, கர்த்தரை வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டுக்கிறாரு அந்த வார்த்தையை கட்டளை கை கொண்டு நடந்தோம்னா ஆண்டுக்கு பயப்படுறோம்னு அர்த்தம். கர்த்தர் மொத்தத்தில் நமக்கு என்ன வேண்டியது, ஆண்டவருக்கு நீ எனக்கு பயப்படுற பிள்ளையா, என்னை நம்புருவியா, என்னை விசுவாசிப்பையா, கண்ணை மூடி நம்பணும், அவ்வளோதான் அவன் சொல்றது. இப்போ நடக்கணும்னா ஒரு பொண்ணு நினைச்சாலுமே ஒரு தண்ணி மேலே நீ கடவுளை நம்புறியானே, ஆமாம் நம்புறியா ஆண்டவரே, அப்போ தனி மேல் நடனாங்க, ஓகே நான் நடக்கிறேன் அவார்டு கண்ணை மூடி ஜோடு தனி மேல் நடந்து போயிட்டே இருக்கிற பொழுது
எல்லாரும் முடிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா கஷ்டம். நம்ம பைபிள்ல இருக்கு பாருங்க, பேதுரு கடவுளை நடந்துவான்னு சொன்னாரு. நீங்க ஒன்று நடக்க நான் நடக்கிறேன் நடந்தாரு. அப்போ நீட்டா கடவுள் அவரால் நடந்து போயிட்டா தெரியும். அப்புறம் இவ்வளவு கடவுள் நம்ம நடக்கிறோமா அப்படி கடலான்னாரு. நமக்கு உள்ள போனேன். நம்ம பைபிளை வாசிக்கிறோம்ல. அப்போ கடவுள் தூக்கிடுறாரு. அப்புறம் என்ன செய்வோம்? கீழேயே பார்க்கக்கூடாது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஐயா நீ வேற இதெல்லாம் நடக்குமா, சும்மா உங்க சொல்றாங்க அப்படி சொல்லுவாங்க. யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. கர்த்தர் சொன்ன கற்பனை கட்டளை நியாயப்பிரமாணம் உங்களுக்கு போதுமானது. அதை நீங்க பிடிச்சிக்கணும். எங்க ஏசப்பா சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. நான் அப்படி எங்க ஏசப்பா சொல்லியிருக்காங்க அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. என் தேவன் சொல்லியிருக்காரு. என் தேவன் பொய் சொல்லவே மாட்டார். ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார். என் தேவன் சொல்லியிருக்காரு, நடத்தி தர வேண்டும், அவ்வளவுதான். அப்படி நீங்க சொல்லும்போது நீங்க கர்த்தர் நம்பி விசுவாசிங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கட்டளை எப்படி ஆண்டவரே நான் கட்டளை கற்பனை நடந்துக்கிறேன், என்னால் கூடுமான வரைக்கும் நம்மளால வசனத்துக்கு ஒபே பண்றோம். சரி, அப்படி ஒபே பண்ணீங்கன்னா நீங்க தான் கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. முதலாவது உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது காரியம் கற்பனை கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிகிறவங்களா இருக்கணும். அது என்னன்னு தெரியாதுன்னா நம்ம வர்ற காலங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்த்தருக்கு என்ன தெரியும்? போய் சொல்லாத, உலகாத, திருடாத, கோவப்படாத, எச்சரப்படாத, புறம் நிறைய இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கர்த்தர் கொடுத்த காரியங்களை நம்ம கீழ்ப்படியணுமா அப்படிங்களா? அப்படி நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, 20வது வசனம் என்ன சொல்றீங்கன்னா, அதே சாப்டர் 20வது வசனத்தை பாருங்க. அவன் லேவியராகிய ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பகுதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதில் அரணும் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழுவார்கள். என்ன பண்ணுங்க, நியாயப்பிரமாண நூலை பார்த்து ஒரு பிரதியை எடுத்து வெளியே கையில் வச்சுக்கணுமா. நான் அந்த காலத்தில் நான் நினச்சுவேன், இதை வச்சுட்டு சத்தியம்னா என்ன, சர்வாயுதம் இப்படி எடுத்து வச்சுட்டு காவியின் கனி ஒவ்வொருத்தரையும் ஓடி கண்ணாடி கூட வச்சிருப்பேன். வச்சுட்டு பார்க்கும்போதெல்லாம் எடுத்து பார்த்து மனப்பாடம் பண்ணுவேன். இப்படி சொல்லிக்கிங்களே இப்படி என்ன சொல்றாங்க, ஒரு பிரதியை ஒரு பேப்பரை ஒரு வசனத்தை ஏதோ ஒன்று, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேனே, டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லுவேனே. அப்படின்னு சொல்ல ஒரு காரியத்தை நீங்க அப்படி செய்யும் போது அந்த வசனத்துக்குரிய ஆசீர்வாதம் பலன் உங்களுக்கு வந்தே வரும். அது ப்ராமிஸ் பண்றாரு. அவங்க என்ன சொல்ல நீடித்து வாழ்வார்கள். என்ன போட்டுக்குது, ஒரு பிரதியை எழுதி திறந்து வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். தன் ஜீவன் நாளெல்லாம் வாசிக்கணும். வாசித்து நம்ம ஒவ்வொரு வசனத்தை ஒரு தடவை வாசிக்கிறோம். அப்போ அந்த வசனத்துக்கு வாசித்து நீங்க அதுக்கு கீழ்ப்படியும் போது நீங்க தான் கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க என்ன கேட்க கர்த்தர் செய்வார், அடுத்து பலன் தருவார். நம்ம கண்ணை மூடி விசுவாசிக்க வேண்டியது, அவ்வளவுதான் வேண்டியது. இப்படி செய்வார். அதே எப்படி நடக்காண்டவரே, இது எப்படி ஆகும்? ஆச்சரியம் தானே? உங்களுக்கே தெரியும், இந்த வீடு கர்த்தர் வாங்கி கொடுப்பாருன்னா அது எப்படி வாங்கி தராரு? நான் ஒரு பைசா கொடுப்பேன், இவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சாட்சியாக சொல்கிறோம். நான் ஒரு பைசா தர மாட்டேன், நீ யாரும் சொன்னேன் ஆண்டவர் தருவாருன்னு வாங்கிக்கோ சொல்லிட்டாங்க. நானும் எதுக்கும் கவலைப்பட முடியாது. ஓகே, என் ஆண்டவர் தருவார். இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறேன். இது உங்கள் ஊழியா எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்றோம். அசால்ட்டாக இருக்கிறோம். நேற்று கொடுத்துரு எங்கள் ஊழியத்தை தாங்க, இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்னு கேட்டு மெசேஜ் இதில் போடாதா நினச்சேன். கடவுளுடைய ஊழியம் தானே, நம்ம ஏன் மனுஷன் போய் காசு கேட்கணும்? வேணா கொடுக்க போகிறாரு, வேண்டானா விட போகிறாரு. இப்போ நாளைக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும், ஒருத்தர் கேட்டார் மீட்டிங் வைக்கணும். எனக்கு அப்போ உடனே காசு கொடுத்துருப்பாரு, காசு கொடுக்கவே இல்லை. கெட்டுக்கிறது வைக்கணும், ஜோம் பண்ணோம் போது மே மாதம் வைக்க வேண்டிய கெட்டுக்கிறதுக்கு பிப்ரவரிலே காசை கொடுத்து தராங்க. நான் கூட யோசிக்கல, எடுத்து உள்ள போய் அந்த மீட்டிங் வச்சிருக்கேன் எனக்கு. அப்போ கர்த்தர் நம்ம தேவை அறிஞ்சு செய்யறாருல்ல. அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர் வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள. உங்களுக்கு என்ன கேட்கணும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதல்ல விசுவாசிக்கணும், அவர் கற்பனை கட்டளை கீழ்ப்படியணும். அடுத்து உங்களுக்கு தெரியலையா, ஏதோ ஒரு வசனத்தை எழுதி வச்சுக்காங்க, எழுதி வச்சு பயிர் வச்சுக்காங்க. போகும்போது வரும்போது அந்த வசனத்தை வாசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். அது உங்களுடைய ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்போ அந்த வசனத்தை நீங்க சொல்லும் போது அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்க தலைமையில வந்து தங்கும். உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா கொடுத்தே கொடுப்பாரு. அதுக்கு சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா அவங்க தான் ஆண்டவர் சொல்றது. பாருங்க, அடுத்தது பாருங்க, 3வது காரியம் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க.
அதான் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு இவ்வளோ ரூபா கடன் வந்துருச்சு, என்ன செய்யுதுன்னு சொன்னாங்க. கடன் வாங்கணும்னு எங்கிட்ட கேட்டிங்களா நீங்கள்? சொல்கிறேன், நம்ம இவ்வளோ ரூபா கடன் கடன் ஆண்டவரே நான் கடன் வாங்க மாட்டேன், ஆனால் கடன் அடைச்சி கொடுங்க, எனக்கு இந்த தேவை சந்திங்க சொல்லி பாருங்க. நான் உங்களுக்கு முந்தையும் சொல்லிக்கிறேன், நான் ஆண்டவரே எனக்கு 5000 தேவைப்படுது, நான் என் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்பேன், என் ஃப்ரெண்டு தட்டும் கம்மி வட்டியில் கொடுக்கட்டும், நான் வந்து இந்த கடன் அடைக்கிறேன். நீங்களே கத்திரிக்கையா வழி சொல்லி தர்றீங்க, வழி சொல்லக்கூடாது. அப்படி தெரியும், ஓ வாங்கிக்கோ அப்படின்றவாரு. நம்ம என்ன சொல்லணும், நான் ஏன் வட்டி கொடுக்கணும், நான் ஏன் ஃப்ரெண்டுட்டு போகணும்? உங்களோட நான் அடிக்கடி கேட்பேன், ஏசப்பா உங்களோட ஒரு பெரிய ஆளா, உங்களோட பெரிய பணக்காரா அவரு, நீங்களே கொடுங்க, நான் ஏன் அங்கெங்க போய் கேட்கணும்? கேட்டு பாருங்க, மிராக்கிள் தருவார். கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கு வாழ்ந்து வந்து கொடுப்பாங்க. போன வாரம் சொன்ன சாட்சி போல கத்தர் தானே கொடுப்பாரு, நம்ம நினையாவது எடுத்து தருவார். அதை என்ன செய்யணுமா பாருங்க, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் 331 பேஜ் நம்பர். இஸ்ரவேல் புத்திரனான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு சண்டை வந்துருச்சு, போன யுத்தத்துக்கு இப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே பெரிய யுத்தம் வந்திருக்கு, இப்போ யார் முன்னாடி போகணும், யார் லீட் பண்ணணும்? நம்மகிட்ட கேட்போம், ஃபைட் வந்துருச்சு, நீ யாருப்பா, யார் பலசாரியா இருக்கிறா, நீ தரியா இருக்கியா, நீ பலசாரியா ஸ்ட்ராங்கா இருக்கியா, நீ முன்னாடி போக சொல்லுவோம். நம்மளே டிசைட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஜனங்க பாருங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும், யுத்தம் வந்துருச்சு, எங்களை யார் ஃபஸ்ட்டு போகணும் நீங்கள் சொல்லுங்க. கடவுள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோட விசாரிச்சு செஞ்சா நமக்கு எங்க பிரச்சனை? நானும் அப்படிதான் சொல்லுவேன், நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்க தானே கட்டி வச்சீங்க, நீங்க தானே பண்ணீங்க, நீங்க தானே வாழ்க்கையை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ஒரு பொருள் ரிப்பேர் பண்ண கூட சொல்லுவேன், நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரே வாங்கி கொடுத்தீங்க, நீங்க வாங்கி கொடுத்த வேதனை கூட்ட மாட்டேன் நீங்க தானே சொல்லிக்கிறீங்க. அப்பயே எங்களுக்கு இந்த வேதனை, அப்பயே எங்களுக்கு இந்த பிரச்சனை, சரிப்படி கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எங்க இருந்து வாங்கினீங்களோ எனக்கு சரிப்படி கொடுங்க அப்படிங்க. கரெக்டாக 2 நாள் ஆண்டவர் தீர்த்து கொடுத்துருவாரு. அது என்ன போட்டு வச்சிருப்போம், அடுத்த நாள் பார்த்தா அதே தன்னாலே ஒர்க் ஆகும். பெரிய ஆச்சரியம்னா இந்த இது ஒர்க்கே ஆகாமல் இருந்துச்சு, சரி எடுத்துகிட்டு போகலான்னு இருந்துச்சு, கொண்டு போனோம், கஷ்டமாக இருந்துச்சு, பார்த்தா எங்கள் வீட்டில் கொண்டு வைக்கவும் டமால் கீழே விழுந்துச்சு. உடனே சொன்னேன், போச்சா உடச்சி வச்சா தானே, நான் நினைக்கிறேன் இப்போ உடச்சி நம்ம கொண்டு போக கூட வச்சிருக்காரு போல, ரிப்பேர் பண்ண இப்போ போட்டு பாருங்க ஒரு போல வரும் அப்படின்னேன். அது கீழே போட்டு அது வேலையா நீ சொல்கிற, நாங்கள் நிஜமாவா நிறுத்தி இது ரிப்பேரே கொடுக்கல. நாங்கள் இன்னைக்கு ஆயிடுச்சு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அது ரிப்பேரே கொடுக்கல. ஒரு வேளை சில வேளையில கடவுள் வந்து நமக்கு அந்த செய்யறாரு, நம்ம செய்யறதுல ஒரு தப்பா பண்றது கூட ஆண்டவர் நமக்காக, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கிறதுக்காக கத்தரிச்சாரு, மாத்தி நன்மையா மாத்திடுறாரு. அப்ப தீமை வர்றது கூட நம்ம நினைக்கணும், ஓகே ஏதோ வருது, அப்ப நமக்கு ஏதோ நன்மை வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கணும். நமக்கு நன்மை வர்றதுக்காக யாரும் நமக்கு தீமை கொடுக்குறாங்க, அப்போ அவங்க நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா? அப்போ அவங்க நல்லவங்க தானே. அப்போ நமக்கு தீமை கொடுக்குறது நமக்கு நல்லவங்க, நமக்கு ஒரு ஆச்சரியம் வரப்போதே அவங்களால. அதான் சொல்றாங்க, நீ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா நீங்க தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. தீர்மானம் படிக்கங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறேன் ஆண்டவரே, இப்போ சொல்றோம் உங்களுக்காக சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், என் பிள்ளைக்கு செய்யணும் நினைக்கிறோம். அப்ப என்ன யோசிக்கணும், என்கிட்ட பைசா இல்லை, ஆனா என் பிள்ளைக்கு செய்ய ஆசையா இருக்கு, எனக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க செய்யறதை காட்டில் ஆண்டு நிறைய போட்டு அனுப்புவார். இது ஒரு நீங்க சாட்சியா சொல்லுவேன், ஜோம் பண்ணி பாருங்க, கத்து செய்வாரு. நான் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கேன், என் பிள்ளைக்கு என்னால செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்க செய்யல. நிஜமா சொல்றேன், எங்க ரூத்தி கல்யாணத்துல நான் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு ஒரு பைசா கிடையாது. கணக்கு போட்டு லோனு, நாங்கள் எல்ஐசியில் லோன் வாங்கல 35,000 தருவேனா, 35,000 கல்யாணம் பண்ணணும். அவங்களும் அவ்வளோ கிராண்டாக வைப்பாங்க. எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்கள் தானே இப்படி கல்யாணம் பண்ணி செட் பண்ணி வைக்கிறீங்க, நீங்களே முடிச்சு விடுங்கண்ணா. ரொம்ப கிராண்டாக முடிச்சுச்சிங்க, அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. வைக்கிறது நீங்கள் வந்து யாருமே நினைக்கல. எங்கள் மனோர் பாஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்தாங்க. ஒரு பாஸ்டர் வந்துட்டு, பாஸ்டர் நம்ம ஃப்ரெண்டு ஒரு உடையக்காரங்க தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் கல்யாணம் பண்ண ரொம்ப நன்றி. இவ்வளோ பாஸ்டர் ரொம்ப ஏழையாச்சே, இந்த ஃபெப்ரிஷன் ரொம்ப ஏழை, ஆனால் இது கிராண்டாக நடக்குதுன்னா இந்த கல்யாணம் இல்லை, வாங்க வேற எங்கேயாவது நடக்கா பார்க்கலாம் நாங்களா. ஆனால் பேரை பார்த்தா ரூபின் போட்டிருக்கு, அவன் பேர் ரூத்தில் ரூபின் போட்டிருக்குதே, ரூபி ஜான் போட்டிருக்குதே அப்படிங்கிற யோசித்தாங்களா?
அது இல்லை போய் உள்ளே போய் பார்க்கலாம். விப்ரேஷன்ஸ் மக கல்யாணம் தானான்னு கேட்டாங்களா? ஆமாம், இல்லை இவ்வளோ கிராண்டா நடக்குதா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்களே சொன்னாங்க, உங்கள் கல்யாணத்துக்கு உங்களுக்கே 1500, எங்களுக்கு 2000 பேர் வருவாங்க. அதே உங்களுக்கு சந்தோஷம். 1500 வந்தால் கூட ஆண்டவர் அவ்வளோ பேருக்கு போஷிச்சாங்க நடத்தினாரு. நமக்கு தெரியாது, நாங்கள் இதில் இருந்தோம். ஆனால் இது நாங்கள் ஒன்றுமே செய்யலப்பா, நாங்கள் தவறு விடல பாருங்க. ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே தெரியாது, கர்த்தர் நடத்துனார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைக்கு இன்னைக்கு தீர்மானம் எடுத்துக்காங்க. நாங்கள் செய்கிற ஆண்டவரே, நான் அங்கே வாங்கி இங்கே வாங்கி செய்ய வேண்டாம். என் பிள்ளைக்கு நான் செய்ய ஆசைப்படுறேன், நல்லதாக செய்ய ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்களா ஆண்டவரே, நீங்கள் செஞ்சு அனுப்புங்க. நீங்கள் சொல்லி பாருங்க, நீங்கள் கேட்டு நீங்கள் தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்து நீதான் தீர்மானம் எடுத்து ஆண்டவரே நான் போகணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டு பாருங்க. நான் என் வாழ்க்கையில் செஞ்ச அதிசயத்தை, ஏன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்க அவங்களாம் சொல்லுவாங்கல்ல, சிஸ்டர் சொன்னாங்க அதே மாதிரி செஞ்சோன்னு எனக்கே சந்தோஷம். அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறுதுல்ல. அப்போ நாளைக்கு உங்கள் வாழ்க்கை அதே மாதிரி சாட்சியாக மாறும்ல. நீங்கள் போய் 10 பேர் சொல்லுவீங்கல்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு இன்னைக்கு பாருங்க எனக்கு இவ்வளோ கிராண்டாக பண்ணாரு இவ்வளோ சொல்லுவீங்கல்ல, கர்த்தர் நடத்துன்னு சொல்லுவீங்க. அப்போ அது சாட்சி. நீங்கள் சாட்சி தான் ஆண்டவருக்கு பிதாவுடன் மகிமைப்படுத்துவார் பாருங்க. அதனால எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை விசாரிச்சு செஞ்சு பாருங்க. அப்போ நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அடுத்து இந்த சில காரியம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்ம என்னைக்குமே நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்க கர்த்தருக்கு சாட்சியா மாறணுமா? அப்ப நீங்க சாட்சியா மாறணும்னா நீங்க அனுபவிச்சாதானே சாட்சி சொல்லுவீங்க. அப்ப நீங்க அனுபவிக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு அனுபவத்தை சொல்றேன். உங்க வாழ்க்கையில் எதையாவது நடக்கக்கூடாத ஒரு காரியத்தை, நடக்க முடியாத ஒரு காரியத்தை நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு நடத்தி கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லுவேன்னு சொல்லி பாருங்க. பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். பாருங்க 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்று. அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைஞ்சிருக்கணும். மட்டும் நற்சாட்சி பெற்றவங்களா இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்ய, நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்னு அர்த்தம். சாட்சி சொல்றோம், அந்த சாட்சி வைராக்கியம் இருக்கிறோமா? ஆலயத்துல மட்டும் சொல்றோமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட்சி சொல்றீங்களா? இப்ப நீ சொன்ன இந்த சாட்சியெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்களா? ஒத்துக்குவாங்களா? நம்பினாலும் நமக்கு வாழ்க்கை நடந்துச்சுல்ல. இப்ப நான் சொல்றேன், நீங்க நம்புவீங்களா? நம்பினாலும் நம்ம என் வாழ்க்கையில் நடந்துச்சு சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நற்சாட்சி. அப்போ சொல்றாங்க, ஐயோ கடவுளுக்குள்ள உங்களை பாருங்க இப்படி இருக்காங்க. அப்போ உங்களை குறிச்சு கடவுளுடைய சாட்சி நடக்குது. அப்ப ஆண்டவர் கேட்கறது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைஞ்சு நற்சாட்சி பெற்றவங்களா இருந்தீங்க. நீங்க தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்வார். சொல்றாரு, நீங்க நம்பவே முடியாத விஷயத்தை உங்களுக்கு செய்வார். அது சீக்கிரத்தை பொறுமையாக பார்ப்பாரு. ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் சாட்சி சொல்றோம், உண்மையான சாட்சி சொல்றோமா, வாயில சொல்றோம், மனசுல சொல்றோமா, ஆண்டவர் பார்ப்பாரு. அது நீடிய பொறுமையா இருந்து வெயிட் பண்ணுவாரு. ஆனாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். சீக்கிரத்தில் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை அற்புதத்தை சீக்கிரம் செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி பெற்றவர்களாய் ஞானமும் நற்சாட்சி உடையவங்களா இருக்கணும். விசுவாசத்துல மட்டும் விடாதீங்கன்னா ஒரு மாய்வாலமோ நம்ம தப்பான பழங்களை இல்லாத கடவுள்கிட்ட வாழ்க்கையில நற்சாட்சி உள்ளவங்களா, ஆண்டவருக்கு முன்பா எப்படி இருக்குமோ விடல அப்படி நீங்க சாட்சி சொல்லி பாருங்க. உங்களை ஆண்டு உயர்த்துவாரு. நீங்களே ஒரு பொருத்தனை பண்ணிக்க, ஆண்டவரே இந்த மாதிரி செய்வேன் நானே சாட்சி சொல்ல வேண்டிக்கங்க. வர்ற வார்த்தை நீங்க எல்லாருமே சாட்சி சொல்ற மாதிரி கர்த்தர் உங்களை வைப்பாரு. பாருங்க அடுத்தது பாருங்க 8ஆம் வசனத்துல இப்படி நம்ம செய்யும் போதுதான் கர்த்தரை சீக்கிரத்துல உங்க ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப கஷ்டத்தோட சொல்றாரு, நான் எல்லாம் செய்வேன் உங்களுக்கு. ஆனா அந்த 8ஆம் வசனம் கடைசி ஒன்று வாசிங்க. 8 லூக்கா 18ஆம் அதிகாரத்துல கடைசி அந்த வசனத்தை வாசிங்க. எவ்வளவு துக்கத்தோடு சொல்றாரு பாருங்க. நான் எல்லாம் செய்வேன் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கடைசி பகுதி. 1000 மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? நான் எல்லாம் செய்வேன், ஆனாலும் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன எது எப்படி என்னத்த ஆண்டவர் இவ்வளவுதான் கும்பிட்டேன் கடைசி சொல்லிட்டீங்கன்னா நம்ம எவ்வளோ செய்யறோம், ஆண்டவர் செய்யறோம், நிறைய செய்யறாரு. சீக்கிரமா உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்ட்டாரு. முன்னாடி எவ்வளவு அழகா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. உன்னை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நியாயம் செய்வேன், நீதி செய்வேன், சீக்கிரமா செய்வேன், எல்லாம் செய்வேன் சொல்லிட்டு
ஆனா கூட இந்த ஜனங்க என்ன செய்வாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க. சொல்றாரு இந்த பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமார் வரும்போது இன்னைக்கு இயேசுவா இருக்கிறாரு, இயேசுவா நமக்கு செய்யறாரு. ஆனா திரும்ப அவர் வரும்போது இந்த நாட்கள்ல அவர் போய் நமக்காக பத்து பேசுகிறார். திரும்பி வரும்போது விசுவாசம் இருக்குமா நம்ம வாழ்க்கையில கேட்கிறார். நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மெயினா இருக்க வேண்டிய காரியம் இது விசுவாசம் தான். இது எப்படி நடக்கும் நடக்காது தேவையே இல்லை. அதே எங்களுக்கு ஒரு பயங்கர கடன் ஆயிடுச்சு சொல்லனே, கடனாகி சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அது எனக்கு சூசைட் பண்ணுங்க எப்படி நீங்க ஆர்டருக்குள்ள வரீங்களா சொல்லுங்க. ஏன் கடன் உயிரோடு இருக்காரு, தேவையில்லை. கடன் அடிச்சு அது எப்படி அடைப்பார்? அந்த பேச்செல்லாம் தேவையில்லை. எனக்கு வேண்டாம். 3 கண்டிஷன்: வேலைக்கு போகக்கூடாது, உங்க அப்பா அம்மாட்ட கேட்கக்கூடாது, யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. ஓகே, எனக்கு என்ன வந்துச்சு? எங்க ஏசப்பாவோட யாராவது இந்த உலகத்தில் பணக்காரா இருக்காங்களா? நான் எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறேன், எங்கள் அப்பா தருவார். ஓகே, நாங்கள் ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வீக் 26 அந்த பேச்சு நடந்துச்சு, சூசைட் பண்ணலான்னு. வேண்டான்னு சொன்னோம், கத்த எடுக்கணும். டிசம்பர் 17 எல்லா கடையும் அடைச்சு கொடுத்தாரு ஆண்டவர். நான் டிசம்பர் 17 சண்டே அப்படியே நான் சர்ச்சில் சாட்சியனே, தேவன் அடைச்சு கொடுத்தாரு. எப்படி ஆச்சு தெரியாது. தேவன் அதுக்கான வழிவகைகள் அழகா வைக்காரு. அதுக்காக லஞ்சலாம் அவங்க சொல்ல மாட்டார், தப்பான வழிக்கு போட மாட்டார். ஆண்டவர் அடிச்சு தருவார். யார் மூலமா எடுப்பார்? நான் நினைச்சேன் தாங்க பிடிங்க காசு கொடுப்பாங்க, தெரியாது. கர்த்தர் செய்வார். அந்த நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அற்புதத்தை பார்ப்பீங்க. அதுல நான் சீக்கிரமா செய்வேன். ஆனா ஜனங்க என்ன செய்வாங்க? என்னை நம்ப மாட்டாங்க, என்னை விசுவாசிக்க மாட்டாங்க. மறுபடியும் அதே பிரச்சனை. ஐயோ என்ன அது அவ்வளோலாம் உங்களை கடந்து வர வச்சாங்களே, இத்தனை வருஷம் நம்மளை வள வச்சாங்களே, நம்ம கை பிரயாசமா செஞ்சிச்சு. எத்தனை பேர் கொரோனாவில் போயிட்டாங்க. இல்லை நம்ம ரொம்ப ஹெல்த்தானவங்களா, இல்லை அவங்களோட ரொம்ப நல்லவங்களா? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பாருங்க. எத்தனை ஒரு பாஸ்டர்ஸ் மட்டும் 127 பாஸ்டர்ஸ் இறந்துருக்காங்கன்னு எல்லாருடைய போட்டோ அனுப்பியிருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு அவங்க நம்ம நல்லவங்க சொல்றது இல்லை. நமக்கு ஆயுசை கொடுத்துருக்காரு. இவரோட சபை நடத்திருக்கோம், ஜனங்களுக்கு சொல்றதுக்கோ, சாட்சியா வர்றதுக்கோ, இந்த கர்த்தர் சுவிசேஷம் சொல்றதுக்கோ அவங்க டைம் முடிஞ்சு போயிட்டாங்க. நமக்கு இன்னும் டைம் கொடுத்துருக்காரு. அப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அடுத்த விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? கண்டே காண்பேன். நான் உங்க விசுவாசிக்கிறேன். கண்ணை மூடி விசுவாசிங்க. அவ்வளவுதான் இருக்கு. கண்ணை மூடி கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பாருங்க, ரோமர் 8:25. நீங்க காணாத ஒரு காரியத்தை நம்பணும். உங்களால முடியுமா? அது நம்ப முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னார்னா நீங்க நம்ப முடியுமா? அதை நம்பணுமா? பாருங்க, ரோமர் 8:25. நீங்க காணாத ஒரு காரியத்தை நம்புங்க. ரசிங்க. நாம் காணாததை நம்பினமாகிறது அது வருகிறதுக்கு பொறுமையோடே காத்திருப்போம். நீங்க கிடைக்கக்கூடாத ஒரு விஷயத்தை நீங்க நம்பி எனக்கு செய்வார், கத்து தருவார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தேவையா? ரொம்ப பொறுமை. என்னது? பொறுமையோடு காணாத காரியத்தை நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு என்னது ரொம்ப தேவை? பொறுமை. தருவார். நான் வெயிட் பண்றேன். எனக்கு இன்னும் டைம் இருக்கு, வாழ்க்கை இன்னும் நேரம் தருவீங்க. ஏற்ற விலையில உயர்த்துவீங்க. கண்டிப்பா சொல்ற போன வாரம் சொல்ற மாதிரி ஏற்ற விலையில உங்களை உயர்த்து முடிக்க வேண்டிய பலத்த காலத்துக்கு அடைகின்றாரு. ஏற்று நீங்க எங்களை உயர்த்துவீங்க. எங்க நம்பிக்கை இருக்காண்டவரே, கண்டிப்பா செய்வீங்க. நீங்க சொன்னதுதான் நடத்துவீங்க. அப்படி விசுவாசிச்சு பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் சொல்றாரு, பொறுமை வேணும், விசுவாசம் வேணும். நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமா? விசுவாசம் ரொம்ப வேணும், பொறுமை ரொம்ப வேணும். அப்புறம் கர்த்தருடைய நியாயப்பிரமாண கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படியணும். முடியலையா? ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? எழுதி வச்சு டெய்லி, அதான் ரெக்கர்ன்னு சொல்றாங்களே, ரெடி ரெக்கர் அந்த மாதிரி போய் இப்படி பார்த்துட்டு அதுதான். ஆனா அன்னைக்கு காலையில வாசிக்கிறேன், அடுத்த நாள் கேட்க மறந்துட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குமா? ஏழை காலம் ஆண்டவரே நல்ல காரியம் அதை மோதி சொன்ன மாதிரி நல்ல காரியம் செய்யறே பாக்குறேன். ரைட், வசனம் வந்துச்சு, நல்ல வசனம். சீச்சி, இந்த வசனம் நல்லா இல்லை. இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறது விட்டுட்டு இன்னைக்கு வசனத்தை வாசனம் நல்லா இல்லை. நான் எடுத்துவாங்க வேணாம், நல்லா இல்லை. முந்தின நாள் வசனத்தை இல்ல பின்னாடி வசனத்தை வாசிக்கலாம்னு யோசிக்கிறோமா? அதெல்லாம் சரியா? அதுக்கு பல உங்க மனசுக்கு பிடிச்ச வசனத்தை கையில் எழுதி வைங்க, உள்ள எழுதி வச்சுக்கங்க, ஒரு பேப்பர் வச்சுக்க, டெய்லி வாசிங்க, அது மனப்பாடம் பண்ணுங்க. அது உங்க லைஃப்ல பிரயோஜனமா இருக்கும். அதுதான் நடத்துறாரு. அப்ப அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது எங்க ஆசீர்வாதத்தை தருவாரு. உங்க இருதயத்துல விசுவாசத்தை வளர்த்து கொடுப்பாரு. நிச்சயம் விசுவாசத்தை வளர்த்துருவாரு. பாருங்க, கர்த்தருக்காக அவர் சொல்றாரு, சங்கீதம் 40:1 சங்கீதம் 40:1 சொல்லி
கர்த்தருக்கான பொறுமையோடு காத்திருந்தேன். சங்கீதம் 40:1. பொறுமையோடு காத்திருந்தேன், அவன் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீங்க கர்த்தர் நினைச்சுமா பொறுமையா காத்திருக்கிறோமா? நம்முடைய நிறைவேற்ற பொறுமை இருக்கிறதுல இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு நடந்துடணுன்றோம். பாருங்க, வாசிங்க சங்கீதம் 40:1. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, கர்த்தர் பொறுமையா காத்திருந்தேன், கடைசி என்ன செஞ்சாரு? சக்சஸ் ஆயிட்டோமா? நம்ம ஜெயிச்சிட்டோமா? ஜெயிச்சு பாருங்க, என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கேட்டார் அர்த்தம் ஆன்சர் கொடுத்துட்டார். நம்ம கூப்பிட்ட கேட்ட போட்ட கேட்டானே, ஓகேம்மா முடிஞ்சு வச்சுக்கது. அப்ப ஆண்டது என் கூப்பிடுதலை கேட்டார். ஆனா அது கூப்பிடுதல் கேட்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? ஆனா பொறுமை நம்ம இருக்கிறதுல. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன், ரொம்ப எடுத்து எங்க வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு போட்டு போட்டு அடிச்சு 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 சொல்லி கொடுத்து கத்துறது ஓகே நட, அவ்வளவுதான். ஓகே ஆண்டவரே, நீங்க சொன்னதுதான். பாருங்க, வெகு நாட்கள் பாருங்க, கத்து பொறுமையோடு காத்துனேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இப்ப திரும்ப லூக்காக்கு வரலாம். இப்ப பாருங்க, அந்த லூக்கா அவன் சொல்றாரு, நான் எவ்வளவு நாளா அந்த மாட்ட சொல்லிட்டு இருக்காராம். பாருங்க சொல்றாரு, வெகு நாள் 4ஆம் வசனம், லூக்கா 18 4ஆம் வசனத்தை என்ன சொல்லுது? வெகு நாள் வரைக்கும் நியாயம் சொல்ல மனசே இல்லையா அவனுக்கு? எப்படி இருக்க பாருங்க. அவன் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்து பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவைகளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று எனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ரொம்ப நாள் வரைக்கும் அந்த அம்மா காத்துட்டே இருக்கு. அந்த அம்மா சோர்ந்து போச்சா? போயிட்டு இத்தனைக்கு அவன் நல்லவனே இல்லையா? அவன் நல்ல நீதிமானே கிடையாது, நியாயாதிபதி கிடையாது, ரவுடியா இருக்கும் போல, கெட்டவன் இருக்கும் போல. ஆனா ஐயா எனக்கு நியாயம் செய்யுங்கய்யா, போகும்போது ஐயா எனக்கு நியாயம் செய்யுங்கய்யா, இந்த மாதிரி தொந்தரவாயிடுச்சியா, ஏன்னா இந்த உங்களையோட தொந்தரவு எப்போ பார்த்தா இந்த உங்களை நச்சு உயிராகுது எவ்வளோ சொல்லிப்பாங்க. ஆனா கூட நம்ம விடலை. என்ன சொல்லி டெய்லி போய்க்கிறது அந்த மாதிரி சொல்றேன். தேர் பயப்படாத மத்தியானத்தோட அவங்க அம்மா அனுப்பிச்சிடலாம், அவன்கிட்ட போய் எனக்கு நியாயம் செய்யடா, தொந்தரவு பொறுக்க முடியாது சொல்லிட்டா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு செய்யறதுக்கு மனசே இல்லை. நல்லவனே கிடையாது, அவன் கிட்டவன் தானே. அவன் சொல்றான் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதிக்காதவனும் இருந்தேன். ஆனா இந்த அம்மா எனக்கு தொந்தரவு பண்ணிருக்கு, சரி இந்த அம்மாவுக்கு நியாயம் செய்யலாம். கடைசி வந்துட்டான வழிக்கு. இவனே இப்படி போது ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர், அன்புள்ளவர், அவர் நியாயாதிபதி. அவருக்கு நம்ம உள்ளும் புறம் எல்லாம் தெரியும். முன்னாடி நடந்தது தெரியும், ஃபியூச்சர் நடந்தது, வரப்போறது வந்தது எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் வந்து நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிற கேள்வி கரெக்டா? அப்புறம் என்ன சொல்ல அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க செய்வீங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் நம்புறேன். அப்போ நாம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையா காத்துருங்க. உங்களுக்கு கருத்தை நீங்க நினைச்சதை விட மேலா வைப்பாரு. நிச்சயமா எங்க வாழ்க்கையில் அப்படித்தான். நாங்க நினைச்சே பார்க்கல, இப்படி ஒரு வாழ்க்கை நடக்கும் நினைச்சே பார்க்கல. ஒருத்தர் சம்பளம் தான், கஷ்டம் தான். தாத்தாச்சி இருந்தாங்க கூட, கஷ்டமா இருந்துச்சு. பிள்ளைகளை படிக்க வச்சு எப்படி படிக்க வைப்போன்னு தெரியாது. எல்லாரும் பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. நாங்கள் ஆர்டினரி ஸ்கூல்ல தான் படிக்கணும், எங்க அவ்வளோதான் ஃபீஸ் கட்ட முடியும். ஆர்டினரி ஸ்கூல்ல படிக்க வச்சோம். கத்தனைக்கு பிள்ளை உன்னத ஸ்தானத்துக்கு வச்சுருக்காரு. நம்ம நினைக்கவே இல்லை. அதை மாதிரி நீங்க நினைக்காத காரியத்தை உங்க வாழ்க்கையில உன்னத ஸ்தானத்தை கொண்டு வருவாரு. நம்ம கண்ணால் அதை பார்ப்போம், நாங்க நிச்சயமா பார்ப்போம். நீங்க மட்டும் விசுவாசி அடுத்த பொறுமையா எனக்காக காத்துருங்க, விசுவாசிங்க மெயின். ரெண்டாவது நான் தருவேன் நம்புங்க, விசுவாசிங்க, பொறுமையா காத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு கஷ்டமா இருக்க இந்த நியாயப்பிரமாணம் கற்பனை கடலை கீழ்ப்படிங்க. ஏன்னா நான் அக்கிரமெல்லாம் செய்வேன் அடுத்தது தருவேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. கீழ்ப்படிங்க. முடியலையா ஒரு வசனத்தை எடுத்து வச்சு டெய்லி படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. அந்த மனப்பாடம் ஆகுற வரைக்கும் அந்த வசனம் நானும் தான். ஒரு வாரம் ஆனாலும் அப்படி பேப்பர் எழுதி வச்சிருப்பேன், இவ்வளோண்டு பீஸ் தான் எழுதிப்பேன். கண்ணாடி கொடுத்த போலாம், கண்ணாடி கொடுத்த அப்பெல்லாம் இப்போ இந்த பெருமனை போடுறேன், திறந்து படி எடுக்கும் போதெல்லாம் படிப்பேன். அப்படிதான் எனக்கு நிறைய வசனங்கள் மனப்பாடம் பண்ண வச்சாரு சொல்றாரு. நீங்க வசனங்கள் எழுதி வச்சு உங்களுக்கு அப்புறம் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவரை விசாரிங்க. ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, நான் இதை செய்யலாமா? ஓகே ஆண்டவரே நீங்க சொன்னா நடத்திட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்க.
சரி பாருங்க, அவர் வேண்டாம்னாலும் நம்ம ஒத்துக்கிறது ரெடியா இருக்கணும். அது கிடையாது, அதெல்லாம் முடியாது ஆண்டவரே தாங்கன்னு சொன்னா அப்ப அந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சு கொண்டுருவாரு. அப்புறம் என்ன செய்யணும்? ஓகே ஆண்டவரே நீங்க சொன்னா சரி. அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க பொறுமையா காத்திருந்து அப்புறம் கர்த்தருக்கு நற்சாட்சி பெற்ற மாதிரி வாழும் பொழுது நிச்சயமா உங்க கர்த்தருக்கு சிலரை உங்களுக்கு நியாயம் செஞ்சே நியாயம் எப்போ செய்யறான்? சீக்கிரமா செய்வேன். ஆனா நீங்க மட்டும் என் மேல விசுவாசம் வைங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா கேட்கிறாரு, நான் எல்லாம் செய்கிறேன், சீக்கிரமா செஞ்சேன், ஆனா இவங்க விசுவாசத்தை நான் பார்ப்பேனா? அவ்வளோ துக்கப்படுறாரு. அப்போ நீங்கள் இன்னைக்கு தீர்மானம் ஆண்டவரே நான் நிச்சயமா உங்க மேல விசுவாசிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நாங்க தான், எங்க வாழ்க்கையை நல்லது செய்யுங்க ஆண்டவரே இசப்பான்னு சொல்லி நீங்க கத்திருப்ப காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கத்து உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயத்தோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சே செய்வாங்க. ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொடுக்குறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமா வேற எடுத்துச்சே. துக்கப்படுற எல்லாரையும் கத்தர் உங்களுக்கு உன்னத ஸ்தானத்தை கொடுக்கணும்னு கத்தர் உங்க விசுவாசத்தை ஆண்டு வர்த்திக்க செய்வாரு. விசுவாசத்தை வளர்த்து கொடுப்பாரு. சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றை நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றை நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
இயேசு கைவிட மாட்டார். எல்லாம் எந்திரிச்சு கத்த சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எனக்காக 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று சொன்னீங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதப்படியில் உம்முடைய ஆலயத்தில் வந்து தங்களுடைய கவலைகள் எல்லாம் கொட்டும்படியாக செய்து கிருபை தருகிறோம். அநீதி உள்ள அந்த மனுஷன் இடத்துல போய் அந்த விதவை கேட்டபோது இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொன்ன அந்த நியாயாதிபதியை காட்டிலும் தேவன் நீதி உள்ள தேவன். நான் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டேனோ என்று கேட்கிற அந்த கேள்வி மனசுல வைத்துக்கொண்டு கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார். ஒருபோது என்னை கைவிடாத தேவன் அவர் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களிடத்துல பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகள் மூலமா எங்களுக்கு கண்கள் புத்தி தெளியும்படியாக கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். அம்மா, இப்பொழுதும் நாங்கள் அந்த வசனத்திலே தரித்திருக்க கிருபைத்தார். அதன்படி நடக்க உதவி செய்யும். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன தொல்லைகள் வந்தாலும் என் இயேசு எனக்கு நன்மை செய்வார். அந்த நியாயத்தை செய்கிற தேவன். நான் உங்களை மறப்பேன் என்று சொல்கிற தேவன். அப்பா, உங்களுடைய நியாயத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நியாயத்தை கொண்டு வருகிற தேவன் நீர் அல்லவோ என்று சொல்லி இன்று விசுவாசித்து கடந்து செல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எத்தனை பேர் கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ அவங்க கஷ்டங்களெல்லாம் நீங்கும்படியாக செய்யுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுனால தொல்லை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்படியாக செய்கிற தேவன். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்குவதாக, சுகவீனம் பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் முற்றிலுமாய் நீங்கி சுகத்தை கொடுக்கிற தேவன். பண தேவைகளை சந்திப்பீராக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இன்னும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு செல்லுங்கப்பா. உமாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து படித்து இந்த அகாடமிக் இயர் வீணாய் போகாதபடி அடுத்த கிளாஸுக்கு ப்ரொமோட் ஆகி போகணும். அடுத்த கிளாஸ்லேயே அவர் பழையவைகள் எல்லாம் நினைத்து அதை ஞாபகப்படுத்தி கொண்டு கர்த்தாவே சோர்ந்து போவருடைய ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரும்படியாக கிருபை தாருங்க. அதுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் பணத்தை கர்த்தர் கொடுப்பீராங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதே மகளே, நான் உன்னோடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். யாக்கோபோடே இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும். அந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனம் சுகவீனம் நீக்கி புதிய சுகம், புதிய கிருபை, புதிய வல்லமை நான் நிரப்புவீராங்க. இந்த மாதத்தை இன்னும் 1 வாரம் இருக்குது, அதை முடிக்கவும் புதிய மாசத்தை நாங்கள் காணவும் கர்த்தர் கிருபை செய்து எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய உற்றார் உறவினர் இனஜனத்தார் பந்துக்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் பூராவும் இந்த தொற்றுனால அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள், மரண தருவாயில் ஐசியூல இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனம் இறங்குகிற தேவன். அவங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீராக. அவர்கள் நீதி உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக அவர்கள் இருதயத்தை மாற்றும். இந்தியா தேசத்துக்கும் எங்களுடைய பெங்களூர் பட்டணத்துக்கும் நாராயணபுரத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இங்கே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நியாயம் செய்து அவர்கள் உம்முடைய பக்கமாய் திரும்ப கிருபை தாரும். ரட்சிப்பின் ஆவியை அனுப்பும். ஒருவராவது கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படியாக கிருபை தருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இன்றைய தினத்தில் ஆலயத்துக்கு வந்து தங்களுடைய கவலைகள் எல்லாம் கொட்டிவிட்டு என் தேவன் நியாயாதிபதி, அவர் எனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ, என்னை விசாரியாமல் இருப்பாரோ என்று சொல்லி கர்த்தாவே உம்மது மேல விசுவாசமாக இருக்கிறேன், உம்மையே பின்பற்றுவேன் என்று சொல்லி திடமாக நம்பி செல்கிற உடைய பிள்ளைகள் அனைவரோடும் கூட கர்த்தருடைய கிருபை வல்லமை வழி நடத்துதல் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.